வணக்கம். வானிலை ஆய்வு மையம் நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்யும் எனவும் ஆரஞ்சு அலர்ட் ஆனது விடுத்திருந்தது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக உதகை, குன்னூர், கோத்தகிரி, நடுவட்டம், பந்தலூர் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை மற்றும் கனமழை பெய்திருந்தது. குறிப்பாக உதகையில் கடந்த 2 நாட்களாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் மழையின் தாக்கம் காணப்பட்டது. அதேபோல் இன்று காலையும் உதகையில் மேகமூட்டத்துடன் கூடிய லேசான சாரல் மழை பெய்து வந்தது. இதனைத் தொடர்ந்து பிற்பகல் உதகை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. அதேபோல் உதகை நகரில் சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய முக்கிய சாலைகளான பழனி இல்லம் செல்லும் சாலையில் அமைந்துள்ள ரயில்வே இரும்பு பாலம் பகுதியில் மழைநீர் சூழ்ந்து காணப்பட்டது. அதேபோல் உதகை கமர்ஷியல் சாலை பகுதியில் இருசக்கர வாகனம் நிறுத்தும் இடங்களில் மழைநீர் சூழ்ந்து காணப்பட்டதால் வாகன ஓட்டிகள், இருசக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் 4 சக்கர வாகன ஓட்டிகள் தங்கள் வாகனங்களை இயக்க முடியாமல் கடும் சிரமத்திற்குள்ளாகினர். இதனிடையே தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நடைபெற்று வரும் மலர் கண்காட்சியில் சுற்றுலா பயணிகள் குறைகளை பிடித்தபடி மலர் கண்காட்சியை கண்டு ரசிக்கும் நிலையில் காலை முதல் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்பட்ட நிலையில் பிற்பகல் மழையின் தாக்கம் காரணமாக சுற்றுலா பயணிகள் வருகை வெகுவாக குறைந்து காணப்படுகிறது. மேலும் நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 12 மணி நேரத்தில் அதிகபட்சமாக பந்தலூரில் 53 மில்லிமீட்டர் மழையும், ஓவேலி பகுதியில் 43 மில்லிமீட்டர் மழையும், உதகையில் 7.4 மில்லிமீட்டர் மழையும், ஒட்டுமொத்தமாக நீலகிரி மாவட்டத்தில் 449.2 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தொடர்ந்து மழையின் தாக்கம் காணப்பட்டு வருவதால் உதகையில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் சற்று குறைவாக காணப்படுகிறது.